ஓகே. ஸோ ஹலோ கைஸ். இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முக்கியமான வீடியோன்றதை தாண்டி ஒரு இந்தியன் ரசிகர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஹிஸ்ட்ரியில் இருந்து அழிக்க வேண்டிய நாள் அப்படின்றே சொல்லலாம் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. முதலாவது நோ 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 ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் T20 format for India, they are losing one series against one low nation அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு பிக் ஃபேம் இல்லாத ஒரு கண்டிப்பாக லாஸ் ஆகிறாங்க. முதலாவது சீரீஸ் லாஸ். ஸோ முடிஞ்சு லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கோலுக்கு 8 ரன். ஸோ 19 ஓவரில் ஒரு கோலுக்கு 8 ரன். ஹர்ஷித் ராணா கடைசி ஹோப் வரைக்கும் இருந்தது. பட் ஹர்ஷித் ராணா நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருந்தார். 10 கோலுக்கு 21 ரன். பட் நோ, இட்ஸ் நாட் இனஃப். Ireland win their first ever T20 series against world T20 champions Indians. ஓகே. ஸோ இதில் சோகம்னு சொன்னால் 2 போட்டி கொண்டதோட தான் இன்றைக்கு அது முடிச்சு. இன்னொரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் முடிச்சு. ஸோ இன்றைய நாள் இந்தியன்ஸுக்கு, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு நடக்கக்கூடாது ஒன்று. ஓகேங்களா? இப்போ எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்குரிய T20 வேர்ல்ட் கப் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இன்றைய நாள் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான போட்டி, கடைசி சுட்டு போட்டி. இன்றைய கட்டாயம் இந்தியா வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணால் தான் போகலாம். செமிஸுக்குன்னு இருந்தது. பட் நோ, கொஞ்சம் மூமெண்ட் இருந்தது அவங்கள்ட்ட. பட் அகெயின் வின் பண்ணிட்டாங்க. எல்எஸ்பிரி அண்ட் கார்ட்னர் 2 பேரும் போட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க. 6 கோல் மிச்சம் வச்சு 170 ரன்னை சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியா அவுட். ஸோ நான் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 சீரீஸுக்குரிய டேபிளில் அங்கே குரூப் பியில் வந்து இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் போயிருக்கிறாங்க. அங்கே இங்கிலாந்து வந்து 5 out of 5, அதாவது 5 போட்டியில் 5 போட்டிலையும் வின் பண்ண ஒரு டீம். இங்கே ஆஸ்திரேலியா 5 வின் பண்ண டீம். ஸோ இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கே வெஸ்ட் இண்டீஸ் 5-3, 5-4 சொல்லி 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ இனி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே கிட்டத்தட்ட 2 மேட்ச் தான் பேலன்ஸ் இருக்குது இவங்களில். ஸோ முதலாவது நடக்க போகுது செமி. இவங்கள்ட்ட 30 நடக்குது. ஓகேங்களா? ஸோ 30 அங்கே அடுத்தது ஃபைனல் தான். இதில் மேட்டர் உண்மையாகவே நான் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கு, இன்றைக்கு நான் வீடியோ போடணும் வேண்டி இருந்ததுக்கும் முக்கியமான காரணம் இது இல்லை. ஸோ அகெயின் another பிக் ப்ளோ அப்படின்னே சொல்லக்கூடியது. ஒரு என்ன சொல்கிறேன், டெஸ்ட் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பென் ஸ்டோக்ஸ் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருப்பார். எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தால் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆஷஸ், இந்த என்ன சொல்கிறது, இந்தியன் சீரீஸ், இதெல்லாமே ஒரு டாப் மேட்ச்சில் இருக்கக்கூடிய சீரீஸ் டெஸ்ட்டுக்கு. ஸோ மனுஷன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். இது ஒரு பெரிய பிக் ப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு இப்போ தான் 35 வயசு. ஸோ மேபி இன்னும் ஒரு 3 அல்லது 4 இயர்ஸுக்குரிய பிளேயிங் டைம் இருக்கு. அப்படி இருந்தும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பென் ஸ்டோக்ஸை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு அடுத்த இவால்வுக்கு போனது காரணங்களில் இப்போ நம்ம விராட் கோலியோட டெஸ்ட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பென் ஸ்டோக்ஸில் ஒரு எஃபெக்ட் கட்டாயம் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி அந்த மனுஷன் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். டீ டைம் பிரேக்கில் ஃபோக்ஸ் எல்லாரையும் வந்து டீம்மேட் கேதரிங்கில் டிஸ்கஷன்ஸில் எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க, எப்படி ஓவர் அடிக்கப்பறம் எப்படி செய்ய போகிறோம். அந்த கேதரிங்கில் கூப்பிட்டு இதுதான் இந்த கடைசி, இதுதான் நான் உங்களுக்கு கேப்டனாக இருக்கிறது. ஸோ எல்லோரும் வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் நோ வே. ரிமெம்பர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்லி முடிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட இப்போ 23-22 ஓவர்ஸ் தான் பிளேயிங் டைம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஓப்பனிங் இறங்கி அதுலேயும் விக்கெட்டும் போயிட்டு இப்போ தான் போயிருக்குது.
8வது ஓவரில் ஓகே 7.2 அகெயின் சகாரி ஃபாக்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவன் தான் எடுத்துட்டு இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸும் சகாரி ஃபாக்ஸ் அகெயின் இந்த டைம் ஸ்டாக்ஸ் போன இன்னிங்ஸில் விக்கெட், இந்த இன்னிங்ஸில் கேட்ச் டாரே மிச்சர். ஸோ அப்போயும் ஒரு T20 ஃபார்மேட் தான் போயிருக்குது. நான் எதிர்பார்த்தது ஒரு T20 தான். மேபி ஒரு 1 டே ஃபார்மேட் போகும்னு எதிர்பார்த்தேன். நான் என்ன 372 டார்கெட் பென் ஸ்டோக்ஸ் வந்து இறங்கியிருக்காருன்னே மேபி ஒரு T20 அல்லது ஒரு 1 டே ஃபார்மேட்லாம் மேட்ச் போகும் அப்படின்னு பார்த்தது. அப்படி தான் போயிருக்குது. 20/30 2 6 2 4. பட் ஃபைனலில் அவுட் ஆகிட்டார். இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு 15-20 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 ஓவர் நாள் ப்ளே பண்ணுவான். ஸோ அனதர் ஹீரோயிக்ஸ் எதிர்பார்த்தது பென் ஸ்டோக்ஸ்லேருந்து. பட் ஓகே மிஸ் பண்ணிவிட்டு. பட் த கிரேட் எவர் ஆல்ரவுண்ட் ஃபார்மேட் ஃபினிஷர் இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி ஃபியூ லிஸ்ட் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் டீமுக்கு எப்படி ரவி ஜடேஜாவோ, அங்கால அவர் ஆஸ்திரேலியன் டீமுக்கு இப்போ இருக்கிறதுக்குள்ள எப்படி பட் கமின்ஸோ, பட் கமின்ஸ் நம்ம ஆல்ரவுண்டர் சொல்லலாட்டியும் அந்த எஃபெக்ட் ஒன்று இருக்குல்வா, அது நிறைய விளையாடும். ஸோ இங்கால இது இங்கிலாந்து டீமுக்கே ஒரு பிக் க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேப்டன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப்டன் ரிட்டைர்மெண்ட் பண்ணுறது வெரி ரேர். ஏன்னா அடுத்ததாக இன்னொரு கேப்டன்ஷிப்பை உருவாக்கி அதுக்கு கீழே இந்த ஒரு 1-2 இயர்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தங்கட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போகிறது தான் பெரும்பாலும். பட் பென் ஸ்டோக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அங்கால ஹாரி ப்ரூக் வந்து இப்போ இறங்கியிருக்கிறார். நான் சொன்னது தான், ஹாரி ப்ரூக் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் டெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லி பார்த்து டெஸ்ட் ஃபார்மேட்டுக்குரிய அழகே ஸோ அதை டிபெண்ட் பண்ணுறதும் அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸும் ஒரு 50+ ஸ்ட்ரைக் ரேட்டில் அந்த ரன் ரேட் போகிறது தான். இப்போ ஒரு 25 போலுக்கு 10, 30 போலுக்கு 15 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் போகிறது தான். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. எவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ டெஸ்ட் மேட்சுக்குரிய அழகே அதுதான். ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மாற்றக்கூடிய சில பிளேயர்ஸ் இப்போ இருக்கிறாங்க. இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெய்ஸ்வால். இங்கிலாந்து டீமுக்கு இப்போ இருக்கிறது ஹாரி ப்ரூக் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 2 பாலும் 6 போகும் டெஸ்ட் மேட்ச்சில். T20 1 டே என்ற லெவலுக்கு டெஸ்ட்டை கொண்டு வர ஃபார்மேட் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் டெஸ்ட் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். லைக் சொன்ன மாதிரி தான் நிறைய பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு இன்னும் ஒரு 10 ஓவர், நாளைக்கு குறைஞ்சது ஒரு 80 ஓவர்னா 90 ஓவர்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலாந்துக்கு இன்னும் 312 ரன் வேணும் இந்த சீரீஸை டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ பென் ஸ்டோக்ஸோட ரிட்டையர்மெண்ட் ப்ளஸ் இது ஒரு ரிமெம்பரன்ஸ் டே தான். ஸோ கட்டாயம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் பெரிய எஃபர்ட் ஒன்று போடுவாங்கன்னு நம்புகிறேன் நாளைக்கு முடிகிறதுக்கு. ஸோ ஓகே, இது நார்மலான நியூஸ் இன்றைக்கு. ஸோ நான் கட்டாயம் பென் ஸ்டோக்ஸை பற்றி பென் ஸ்டோக்ஸில் சில சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஓகேங்களா? பென் ஸ்டோக்ஸ் வந்து ரொம்ப ரிமெம்பர் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த 2016 வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஃபைனல் ஓவர். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் ஃபைனல். அந்த ஃபைனல்லையும் 6 பாலுக்கு 19 ரன்கள் அடிக்க வேண்டிய இந்த நேரத்தில் அங்கே இருந்தது பிரத்வேட், கார்ல்ஸ் பிரத்வேட். அவரும் ஒரு விதமான என்ன சொல்கிறது T20 பிளேயர். இந்த முரட்டடி அடிக்கிறார்கள் அப்படியான ஒரு அந்த டேக்குக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். ஸோ தொடர்ந்து 4 6 அடித்து வின் பண்ணின சேம் டைம் பென் ஸ்டோக்ஸுக்கு ஒரு கருப்பு நாள் அல்லது என்ன சொல்கிறேன் ஹிஸ்ட்ரிலேருந்து மறக்க வேண்டிய நாட்கள் உண்டு. அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். பென் ஸ்டோக்ஸோட எழுச்சிக்கு முதல் எழுச்சிக்கு பின் அல்லது பென் ஸ்டோக்ஸோட பழைய வேர்ஷன் புது வேர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பாயிண்ட் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 வேர்ல்ட் கப் அந்த ரன் அவுட் அந்த பெட்டில் பட்டு ஓடுன அந்த நோ பால் இப்படியான சீன்ஸ் நடந்து முதலாவது வேர்ல்ட் கப் அவங்க லிஃப்ட் பண்ணுறாங்க இங்கிலாந்து. பிறகு அகெயின் 2022 T20 வேர்ல்ட் கப் இப்படின்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸோட லிஸ்ட்டே வேறு. ஸோ பென் ஸ்டோக்ஸோட எஃபெக்ட் இந்த கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கு எல்லா ஃபார்மேட்லேயும் ஸ்பெஷலாக கிரிக்கெட்டில் டெஸ்ட்டுக்கு சொல்லலாம். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் ஒரு விதமான ஒரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அந்த போராடுற அந்த வியூகம் அமைக்கிற அந்த பவுலிங் அப்பா
இங்கிலாந்து கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு லாஸ் இதுன்னு சொல்லுவேன். நான் நம்புகிறேன் இந்த சீரீஸ் லாஸ் பண்ணலாம், என்னவும் நடக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டோட பெரிய லாஸ் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் இந்த பென் ஸ்டோக்ஸோட ரிட்டைர்மெண்ட் தான். இதில் எஃபெக்ட் வந்து குறைஞ்சது அடுத்த ஒரு 5 இயர்ஸுக்கு இருந்தாலும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பென் ஸ்டோக்ஸோட முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், நிறைய டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்குது. பென் ஸ்டோக்ஸோட இம்பேக்ட் இந்த வேர்ல்டு டெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டெஸ்ட் மேட்சுக்குரிய அழகே அந்த ஃபைனல் டேயில் வின் பண்ணுற, ஃபைனல் பார்ட்னர்ஷிப்பில் வின் பண்ணுற அப்படியானது. முந்தி இருந்தது எப்படி ரோ பண்ணலாம் அப்படியான ஒரு பொசிஷன். இப்போ இருக்கிற இது வந்து ஃபைனல் டேயில் லாஸ்ட் விக்கெட்டில் எப்படி வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹெடிங்லேயில் நடந்த ஆஷஸ்ட 5வது போட்டி தான் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ்ட அல்லது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு என்ன சொல்கிறேன் மறக்க முடியாத நாட்கள் அல்லது திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 79-80 ரன்ஸ் அப்படி இருக்கிற நேரம் விக்கெட் போயிடும், இங்கிலாந்துக்கு 9 விக்கெட் போயிடும். ஜாக் லீச் தான் வந்து இறங்குவார் பார்ட்னர்ஷிப்புக்காண்டி. கிட்டத்தட்ட ஜாக் லீச் அந்த 80 ரன்ஸ் ரிக்வயர்ட் ரேட் இருக்கிற நேரத்தில் ஜாக் லீச் வந்து எடுத்துருக்கிற ரன் கிட்டத்தட்ட 3-4 தான். ஒரு விதமான T20 ஃபார்மேட், T20யை தாண்டி ஒரு ஃபார்மேட் அந்த நாளில் நடந்தது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வேணும்னா போயிட்டு இங்கிலாந்து சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், ஹெடிங்லே பென் ஸ்டோக்ஸ் ஹீரோயிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஷஸ். ஸோ நான் இப்போ வரைக்கும் பார்க்குற சில டெஸ்ட் ஹைலைட்ஸில் அதுவும் உண்டு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேட் எவர் இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ரிட்டையர் ஆகிறார். ஸோ இது எப்படி இங்கிலாந்து கிரிக்கெட் எடுத்துக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியலை. இப்போ பென் ஸ்டோக்ஸ் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நடந்த 5 போட்டியிலையும் 4வது போட்டியில் இருந்தால் அந்த உபாதை அப்படி இப்படின்னு சொல்லி விளையாடலை. ஸோ அந்த டைம்லலாம் சப் கேட்டகரிக்கு ரூட்டை போட்டு கேப்டனாக எடுத்தாங்க, விளையாடினாங்க. ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு மேபி நெக்ஸ்ட் ஹரி ப்ரூக் கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கொள்ளலாம் அங்கால என்று நம்புகிறேன் நான். ஸோ அப்போ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே காய்ஸ், இன்றைக்கு மறக்க முடியாத நாள், நிறைய விஷயம் நடந்துட்டுது. ஸோ உங்களை இன்னும் ஒரு வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன். ஸோ என்னோட கிரிக்கெட் இப்படியான சில லைவ்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால் என்னோட ஃபேஸ்புக்கில் பேஜ் அல்லது யூடியூப் சேனலுக்குரிய லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, பாய்.